ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ இப்போ நேபாள் பற்றி எரியறதை பார்க்குறோம். முதல்ல இலங்கையில் உள்நாட்டு கலவரம் வெடித்த மாதிரி, பாகிஸ்தானில் உள்நாட்டு கலவரம் வெடித்த மாதிரி, பங்களாதேஷில் உள்நாட்டு கலவரம் வெடித்த மாதிரி, இப்போ நேபாள்லேயும் உள்நாட்டு கலவரம் வெடிக்குது. ஸோ இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்லையுமே இப்போ அந்த உள்நாட்டு கலவரம் வெடித்து ஒரு பலகீனமாகவே இருக்குது. இப்போ இந்த நேபாளில் நடந்த இந்த போராட்டம் மற்ற போராட்டங்கள்லேருந்து ரொம்ப வித்தியாசப்பட்டு இருக்குது. ஏன்னா இதை முன்னெடுக்கிறதே ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு 15 to 25 வயது உள்ளவர்கள் தான். அவர்கள் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அரசாங்கத்துக்கு எதிராக அரசாங்கத்தையே கவுத்துட்டாங்க. கவுத்தது மட்டும் இல்லாமல் அந்த அரசியல் தலைவர்கள் வீட்டை எல்லாம் எரிக்கிறது, பாராளுமன்றத்தை எரிச்சிருக்கிறாங்க. அந்த முக்கியமான மந்திரிகள்லாம் கையில் கிடச்சா அடிக்கிறாங்க, நெருப்புலாம் வச்சுருக்கிறாங்க. முன்னாள் பிரதமருடைய மனைவி உயிரோடு கொளுத்தி இருக்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு ரஃப்பாக ஜென்சி கிட்ஸ் மாறினது உண்மையிலே ஒரு பெரிய அதிர்ச்சி. அவங்க என்ன தான் போராட்டத்துக்கு ஆதரவாக நிறைய காரணம் சொன்னாலும் கூட, இங்கே முக்கியமான விஷயம், இவர்களுக்குள் இவ்வளவு தீவிரவாத எண்ணங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அது நேபாளில் இருக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா நாட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் இருக்கும். ஏன்னா குழந்தைங்க அமைதியாகவே இருக்கிறாங்க, ஜாலியாக அவங்க பாட்டுக்கு ஃபோனை பார்த்து கேம் விளையாண்டுருக்காங்க. ஆனால் விளையாடுற கேம் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா வயலன்ஸை தூண்டக்கூடியதாக இருக்குது. வயலன்ஸே தூண்டாட்டினாலும் கூட, பெரும்பாலும் வயலன்ஸ் தூண்டுற மாதிரி தான் எல்லா கேமுமே இருக்குது. ஒருவேளை அப்படியே இல்லாட்டினா கூட அது ஒரு போதை இல்லையா, ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு ஹை கொடுக்குது. ஸோ அது எப்போ தெரியும்னா, அந்த போதையிலே மூழ்கி கிடக்கும்போது டக்குன்னு அந்த போதை கொடுக்கக்கூடிய பொருளை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா தெரியும். குழந்தைங்க கேம் விளையாண்டுட்டு மணிக்கணக்காக விளையாண்டுட்டு இருக்கும்போது டக்குன்னு பிடுங்க, அப்படியே ஒரு மிருகமாக மாறிடுவாங்க. ஸோ இப்போ சமீபமாக ரோபலாக்ஸ் அப்படின்ற ஒரு குழந்தைங்க கேமில் நிறைய தவறான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு நிறைய சர்ச்சை வந்திருக்குது, கேஸெல்லாம் கூட போட்டிருக்கிறாங்க. ஸோ அதில் ஒரு தாய் சொல்கிறாங்க, என்னுடைய குழந்தை ரொம்ப நல்ல குழந்தை, ஆனால் எப்போ இந்த கேம் விளையாட ஆரம்பித்தானோ அந்த நேரமாக அவன் அவனாகவே இருக்க மாட்டான், வேறு ஒரு மனிதன் மாதிரி இருப்பான், அவனை பார்த்தாலே எங்களுக்கு பயமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த ஃபோனை பிடுங்கினா குழந்தைங்க எப்படி அப்படியே வெடிக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி நேபாளில் இளைஞர்கள் வெடிச்சிருக்கிறாங்க. அதுக்கும் காரணம் ஃபோன் தான், சோஷியல் மீடியா தான். சோஷியல் மீடியாவை பேன் பண்ணிட்டாங்க. எல்லா மீடியாக்களும், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, வாட்ஸ்அப்பு எல்லாத்தையுமே பேன் பண்ணிட்டாங்க. அப்போ தான் போராட்டம் வெடிச்சுது. ஏன்னா ஒரு பக்கம் அதுக்கு அடிக்டாக இருக்கிறது ஒன்று, இன்னொரு பக்கம் அதுவே வாழ்வியல் ஆதாரமாகவும் இருக்குது. ஏன்னா நேபாளில் ரொம்ப வறுமை தாண்டவமாடுது. ஸோ அப்போ ஆன்லைன் ஜாபு, யூடியூப் மூலமாக இது எல்லாமே முடக்கப்படும்போது போராடணுன்ற எண்ணம் இல்லாதவர்கள் கூட டக்குன்னு அவங்களுடைய வாழ்வாதாரமே பறிக்கப்படும்போது ஒரு கோபமாக வெடிக்குது. ஸோ அந்த பசங்களாம் அப்படியே டான்ஸ் ஆடுறாங்க. காரணம், இந்த மாதிரி புரட்சி பண்ணுறது தான் ஹீரோயிசம் அப்படின்னு பாடப்புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்குது. ஆக்சுவலாக இப்போ ராஜினாமா செய்து தலைமறைவாக ஓடிப்போன அந்த பிரதமரே புரட்சி பண்ணி வந்தவர் தான். அதற்கான தண்டனை இன்னொரு புரட்சி மூலமாகவே அவருக்கு ஆப்பு வைக்கப்படுது. ஸோ எல்லா நாடுமே போராட்டத்தினால தான் சுதந்திரம் அடைஞ்சிருக்குது. அதோட கம்முன்னு இருந்தாங்களா, அதை பாட புத்தகத்துலேயும் வைப்பாங்க, அது பெருமை அடிச்சிட்டே இருப்பாங்க. அந்த குழந்தை என்ன தான் மனப்பாடம் பண்ணி மார்க் வாங்கினா கூட கொஞ்சமாவது அது மைண்டுக்குள்ளே போகாது. இப்போ அதை படித்து வரவன் படம் எடுத்தால் என்ன எடுப்பான், அதை தான் எடுப்பான். ஸோ அந்த படத்தை பார்க்குறவனுடைய புத்தி எப்படி இருக்கும்? ஒரு டைம் இல்லைனாலும் ஒரு டைம் கண்டிப்பாக அவர்களுக்குள்ள அந்த போராட்ட குணம் வெளிப்பட்டே தீரும். அதுதான் இப்போ குழந்தைங்க அந்த வீடியோ கேமில் வயலண்ட் கேம் விளையாடுறாங்க அப்படின்னா, உண்மையிலே எதிர்காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக அவங்கள தேடி வரும். அதற்கு அவங்க தயாராகிறாங்க.
தயாராகிறாங்கன்றத விட தயாராகிறதுனால தான் அந்த மாதிரி சூழ்நிலையை அவங்கள தேடி வருது. ஆனால் இந்த விஷயம் தெரியாமல் குழந்தைங்கள இந்த மாதிரி விளையாட விடுறது, இன்னும் ஒருபடி மேலே போய் குழந்தைங்களுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் முக்கியமான கராத்தே இந்த மாதிரி விஷயத்த கற்றுக் கொடுக்கறது, அந்த மாதிரி குழந்தைங்க நிம்மதியாகவே இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கையே நிம்மதியாக இருக்காது. அவங்கள தேடி இந்த பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். போராட்டத்தினால ஒரு அமைதியான நாட்டை உருவாக்கவே முடியாது அப்படிங்கிறதுக்கு உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகளும் முன்னுதாரணமாக இருக்குது. எல்லாமே போராட்டத்தில் வந்தது தான். எந்த நாடாவது இப்போ நிம்மதியாக இருக்குதா? சோஷியல் மீடியா பேன் பண்ண உடனே ஒரு போராட்டம் வெடிக்குது. எல்லாமே சின்ன பசங்க அவங்கள ஈஸியாக சமாளிச்சிடலாம் அப்படின்ட்டு மிலிட்ரி அரசாங்கம் இறக்குது. அதில் 20 பேர் கொல்லப்படுறாங்க. அப்படி இருந்தால் பயந்துடுவாங்க அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் ரொம்ப வெறி கொண்டு அந்த பொது இடங்களுக்கு தீ வைக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிது. அது ரொம்ப எல்லை மீறி போனதை பார்த்து தான் வேறு வழி இல்லாமல் பிரதமர் ராஜினாமா செஞ்சுட்டு ஹெலிகாப்டர் மூலமாக எங்கே போனார் அப்படின்னே தெரியாது. ஸோ ஒவ்வொரு போராட்டத்தின் பொழுதும் அது பயங்கரமாக வெடிக்கிறதுக்கு இதுதான் காரணமாக இருக்குது. எது? அரசாங்கம் தன்னுடைய அதிகாரத்தை, மிலிட்ரியை பயன்படுத்துறது. ஆனால் அதற்காக அரசாங்கத்தை எதிர்த்து போராடுறது ரைட்டு அப்படின்னு தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. ஏன்னா அப்படி தான் எல்லோரும் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதில் யாரை எதிர்த்து போராடுறோமோ அவங்களுடைய பாவக்கணக்குன்னு இருக்குது. அந்த பாவக்கணக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும்பொழுது தான் போராடுறவங்க ஜெயிப்பாங்க. அவங்கக்கிட்ட பாவக்கணக்கு இல்லைன்னா போராடுறவங்க நிலைமை மோசமாயிடும். ஸோ அதுக்கு சிறந்த உதாரணம் சிரியா. கடந்த 15 வருடங்களாக உள்நாட்டு கலவரம் நடந்துக்கிட்டே இருக்குது. போராட்டம் அரசாங்கத்துக்கு எதிராக நடந்துக்கிட்டே இருக்குது. அதனால் பயங்கரமான ஏழ்மைக்கு தள்ளப்பட்டு இருக்குது அந்த நாடு. எதில் ஆரம்பித்தது தெரியுமா? 2 குழந்தைங்களை அநியாயமாக அரசாங்கம் கொன்னுடுச்சு. அரசாங்கத்தை எதிர்த்து ஏதோ ஒன்று பிளாக் போர்டில் எழுதியிருக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த குழந்தைங்கள விசாரணைன்னு அழைச்சிட்டு போய் அந்த குழந்தைங்க இறந்துட்டாங்க. ஒரு சின்ன போராட்டம் மாதிரி நடக்குது. உடனே அரசாங்கம் துப்பாக்கியை பயன்படுத்தினது. அது கண்டு கொதித்தெழுந்த மக்கள் ஊர் ஃபுல்லாக போராட்டமாகி, ஸ்டேட்டு ஃபுல்லாகி, நாடு ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிது. அது அப்படியே 15 வருடமாக தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதை எதுக்கு சொல்கிறேன்னா, போராட்டம் எப்பவும் வெற்றி கொடுக்காது. அது எந்த நேரம் எப்படி வரும்னே சொல்ல முடியாது. ஸோ அந்த நேரம் கூட்டத்தோடு சேர்ந்து ஒரு பயங்கரமான ஒரு தைரியம் இருக்கும். அதுக்கப்புறம் அரசாங்கம் அவங்கள கரெக்டாக நோட் பண்ணி பயங்கரமான தண்டனை கொடுக்கறதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ நிறைய இடங்களில் ஆட்சி சரியில்லை, அதனால தான் நமக்கு வேலையில்லா திண்டாட்டம் இருக்குது, விலைவாசி ஏறுது அப்படிலாம் நினச்சிக்கிறாங்க. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஆனால் முக்கியமான காரணம் நாமே தான். நாம் செய்த பாவ கணக்குகள், அதற்கான தண்டனை தான் உலகம் முழுவதுமே நாம் பார்க்கலாம். வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாகிட்டு இருக்குது. அமெரிக்கா போன்ற நம்பர் 1 நாட்டிலேயே வீடு இல்லாமல் ரோட்டில் தங்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ 2 நாளைக்கு முன்னாடி தான் ஜப்பான் பிரதமரும் அவரே ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார். அந்த பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க முடியல அப்படின்ட்டு. ஏன்னா நாம் இப்போ எந்த காலகட்டத்தில் இருக்கிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இது 5000 வருட காலச்சக்கரத்தில் முதல் பாதி சொர்க்கமாக இருந்துச்சு. நாம் சத்தியமாக இப்போ அங்கே இல்லை. அடுத்த பாதி நரகமாகுது. அதுலேயும் கடைசி 100 வருடத்தில் நாம் இருக்கிறோம். அந்த 100 வருடமே முடிகிற நேரத்தில் இருக்குது. கடைசி 100 வருடம் தான் இறைவன் வரார், இந்த ஞானத்தை கொடுக்குறார். எதுக்கு? இந்த கலியுகம் சொர்க்கமாக, சத்தியுகமாக மாறப்போகுது. கலியுகம் அழிந்து தான் சொர்க்கம் வரும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இங்கே என்ன நடக்குது பாருங்களா? எல்லா பிரச்சனையுமே ஏதோ அந்த வன்முறையை கையில் எடுத்து ஒரு தீர்வு காண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் பிறர் நிம்மதியை கெடுத்து உங்களுக்கு நிம்மதி சத்தியமாக கிடைக்கவே கிடைக்காது. கிடைக்கும்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நாளுக்கு நாள் உலகம் அமைதி இல்லாமல் தான் போயிட்டு இருக்குது. பல காரணங்கள்னால, இயற்கை சீற்றம், நோய்கள், யுத்தங்கள்,
வேலையில்லா திண்டாட்டம், ஏழ்மை, இந்த மாதிரியெல்லாம். ஆனால் அந்த அமைதி கண்டிப்பாக கலியுகத்தில் இருக்காது, சத்தியுகத்தில் தான் இருக்கும். அது மறுபடியும் வரப்போகுது. அப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அமைதியாக தான் இருப்பாங்க. எப்படி அவங்க அமைதியானவர்களாக இருக்கிறாங்க? இந்த கலியுகத்தில் இருக்கிறவங்க தான் அங்கே போய் ஜென்மம் எடுக்க போகிறாங்க. அப்போ என்ன ஆனாலும் நான் அமைதியை இழக்கவே மாட்டேன் அப்படின்னு யார் இந்த கலியுகத்தில் இருக்கிறாங்களோ அவங்க தான் அங்கே பிறக்கவே செய்வாங்க. மற்றவர்கள் எல்லாம் உலகம் அழியும் போது மேலே போயிடுவாங்க. இறைவன் இருக்கக்கூடிய அந்த செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் அமைதியானவங்களும் போவாங்க. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி அமைதி சக்தி இருந்துச்சுன்னா சொர்க்கத்தில் பிறப்பாங்க, மற்றவர்கள் மேலே இருப்பாங்க. சொர்க்கம் முடிந்து நரகம் ஆன பிறகே மற்றவர்கள் வருவார்கள். இந்த 5000 வருட காலச்சக்கரத்தில் என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்குது. அப்படின்னா என்ன ஆகும்? இப்போ சொர்க்கத்துக்கு போகிறவங்க தான் மறுபடியும் சொர்க்கத்துக்கு போவாங்க. ஒவ்வொரு 5000 வருடத்திற்கு ஒரு முறை அவர்களே சொர்க்கத்திற்கு போயிட்டு இருப்பாங்க. இந்த 5000 வருடத்தை ஒரு கல்பன்னு சொல்லுவோம். அதேமாதிரி சொர்க்கத்துக்கு யாரெல்லாம் போகலையோ அவங்க ஒவ்வொரு தடவையும் நரகத்திலே தான் வருவாங்க. அதனால தான் குரானில் பார்த்திங்கன்னா நிரந்தர நரகத்தில் தள்ளப்படுவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஸோ இந்த உலகத்தில் அமைதியை மனிதர்கள் எடுத்துகிட்டு வர முடியாது, அதை கடவுள் தான் எடுத்துகிட்டு வருவார். முதல்ல நம்ம வரலாறு பார்த்திங்கன்னா எங்கேயாவது அமைதி இருந்துச்சா? இல்லையா? எப்போ பார்த்தாலும் போர், அது இது இப்படி தான் இருக்குது. அப்போ அமைதியான உலகத்தை மனிதர்களால் உருவாக்க முடியாதுன்றதுக்கு மனிதர்கள் உருவாக்கிய வரலாறே பெரிய சாட்சி. அப்போ அமைதியான உலகம் மனிதர்கள் வரலாறு எழுதுகிற காலத்திற்கு முன்பு இருந்தது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு தான் வரலாறு எல்லாம். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பு தான் சொர்க்கம் இருந்தது. இதே பாரத பூமி சொர்க்கமாக இருந்தது. ஸோ இன்றைக்கி அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் இந்தியாவின் பக்கம் அவர்களுடைய கவனம் அதிகமாக இருப்பதற்கு காரணம் இந்த பாரத பூமி சொர்க்கம் ஆக போகுது. அது அவங்கள அறியாமல் அவங்களுக்கு ஏதோ ஒரு உள்ளுணர்வில் அப்படியே விட்டால் இந்தியா அமெரிக்காவை ஓவர்டேக் பண்ணிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதை அப்படியே ஓவர்டேக் பண்ணாது. இந்த உலகம் அழிந்து தான் சொர்க்கமாக மாறும். அந்த அழியிற நேரத்தில் பலவிதமான போராட்டம் இந்த மாதிரிலாம் நடக்கும். ஆனால் கடவுள் சொல்கிறாரு, இந்த உலகத்துக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய உலகம் இனி தான் வரப்போகுது, இதே பூமியில், இதே பாரத பூமியில். ஸோ இப்போ அதுக்குள்ளே இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது மிருக குணம் வரும் இல்லையா? இந்த மாதிரி போராட்டம் அல்லது அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டத்தை விடுங்க, உங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அநீதிகளை எதிர்த்து அல்லது சொத்து பிரச்சனையை எதிர்த்து நீங்கள் போராடுவீங்க இல்லையா? அதுவே கூடாது. இதை தான் எல்லா மதமும் போதிக்குது. இயேசு சொல்கிறார் இல்லையா, தோளில் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை உன் சகோதரன் பிடுங்குறான்னா இடுப்பில் இருக்கிறதையும் கழட்டி கொடுத்துட்டு போயிட்டே இருன்றார். இப்போத்தைய விஷயம் அது. இப்போ கடவுள் கொடுக்குற ஞானம் அங்கே வெளிப்பட்டு இருக்குது. ஏன்னா இந்த உலகம் அழிய போகுது. இங்கே நம்மக்கிட்ட எதுவும் இல்லாட்டினா தான் நான் நிம்மதியாக இறைவனை நினச்சிட்டு போக முடியும். அப்போ அதையெல்லாம் இழக்கிறதுக்கான தைரியம் எப்படி வரும் அப்படின்னா, இறைவனின் நினைவிலே இருந்தால் தான் வரும்ன்று. நீங்கள் உடம்புன்னு நினைத்தால்தான் ஆண் பெண், இந்த ஜாதி, அந்த மதம், இந்த நாடு, இத்தனை பற்றுகளால் தானே பிரச்சனை வர்றது. அப்போ இந்த பற்றெல்லாம் விடுங்க. அழியக்கூடிய உடம்பு நான்ன்றதே மறந்துடுங்க. இதை இயக்கக்கூடிய அழிவற்ற ஆத்மா நான் உணருங்க. அந்த ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மா, அவரை தான் அல்லாஹ் பரமபிதான்னு சொல்கிறோம். கடவுள் ஒருவரே. அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார். ஆத்மாக்களாகிய நாமளும் அங்கேருந்து தான் இந்த பூமிக்கு வந்தோம். உலகம் அழியும் போது மீண்டும் அங்கே தான் போக போகிறோம். நம்மளை அழிச்சிட்டு போகிறதுக்கு தான் கடவுள் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுக்குறார். அப்போ இறைவன் தினம் தினம் நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறார். அதைத்தான் முரளி அப்படின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது. அதோடய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஸோ நேபாள் முக்கியமான பில்டிங் இதெல்லாம் நெருப்பில் எரியும் போது ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. என்னென்னா, சீதையை நெருப்பில் நடக்க விடுவார் இல்லையா ராமர். நிறைய பேர் பட்டிமன்றம், அது எப்படி மனைவியை சந்தேகப்பட்டு அப்படி பண்ணலான்ட்டு. ஏன்னா அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நிஜமாகவே அப்படி நடந்துச்சு போல இருக்குன்னு நினச்சிட்டு அவங்க வாதம் பண்ணிகிட்ருக்குறாங்க.
அப்படிலாம் ராமாயணமோ மகாபாரதமோ பைபிளோ குரானோ நிஜத்தில் எதுவுமே நடந்தது கிடையாது. அதில் ஒரு ரகசியம் இருக்குது, கதை வடிவத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அந்த ரகசியத்தை விட்டுட்டு இப்படி இது எப்படி இப்படி பண்ணலாம், ராமர் ஏன் ஒளிஞ்சிருந்து அம்பு விட்டார், இந்த மாதிரி விஷயத்தில் சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோவில் போட்டுருக்குறோம். ராமர் ஒளிஞ்சி அம்பு விட்டதுடைய காரணம் நிஜத்தில் அப்படி நடக்கலை. கடவுளுக்கு உடம்பு கிடையாது, அதனால் இன்னொருத்தர் உடம்பில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறார், இந்த ஞான அம்பு விடுறார். ஆனால் கடவுள் தான் இந்த ஞானத்தை சொல்கிறாருன்னு பார்க்குறவங்களுக்கு தெரியாதுல்ல. அவர் எந்த வயோதிகர் உடலில் இருக்கிறாங்களோ அந்த வயோதிகர் தான் பேசுகிறாருன்னு தான் நினைப்பாங்க. ஸோ அதுதான் மறைஞ்சிருந்து அம்பு விட்டு நமக்குள்ளே இருக்கக்கூடிய அசுர குணத்தை அழிக்கிறது தான் வாலியை அழித்தார் அப்படின்னு சொல்லப்படுது. அசுர குணம் அழித்த உடனே நம்மளுடைய தோற்றம் மாறிடுமா? சொர்க்கத்தில் வேறு தோற்றம் இருக்கும், பட் இப்போவே அழிக்கிறீங்களே, மாறிடுமா? மாறாதில்ல, அதே தானே இருக்கும். இது தான் அங்கே ராமாயணத்தில் வாலியை அழிக்கிறாரு. ஆனால் வாலி மாதிரியே தான் சுக்ரீவனும் இருப்பான், ட்வின்ஸ். ஸோ அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒருத்தரே தான் அந்த மாதிரி மோசமான குணம், குறிப்பாக இந்த காமம், அகங்காரம், நான், பெரிய ஆள், இதெல்லாம் உள்ள மொத்த உருவமாக வாலியை காட்டியிருப்பாங்க. ஸோ அதை அழித்து வாலி தான் ஆட்சி செய்கிறான். அடுத்தது அவனுடைய தம்பி சுக்ரீவனுக்கு அந்த ஆட்சி வருது. அப்போ பாருங்க, அவனை அழித்து அதே ஆட்சியே கிடைக்கிது. அப்போ என்னென்னா அந்த அசுர குணத்தை மட்டும் அழிச்சிட்டு அதே ஆள் தான் அப்படிங்கிறது தான் அங்கே முக்கியமான விஷயம். இல்லாட்டினா யோசிச்சு பாருங்களேன், அவன் இறந்த பிறகு வாலி இறக்குற நேரத்தில் சுக்ரீவன்ட்டு சொல்கிறான், என் தம்பியை பார்த்துக்கோ அப்படின்ட்டு. ஸோ கதைப்படி தம்பி, அதாவது இவரும் துரோகம் பண்ணுறாரு, அதுக்கு சுக்ரீவனும் துரோகம் பண்ணுறாருன்ற மாதிரி தான் வருது. ராமர் கொன்னாலும் அதுக்கு காரணம் சுக்ரீவனாக இருக்கிறார் இல்லையா? ஸோ அப்போ எப்படி சுக்ரீவனை நம்பி ஒப்படைப்பாங்க? ஸோ அப்போ இதை யோசிக்கணும். அதில் வேறு ஏதோ ரகசியம் இருக்குது. அந்த மாதிரி தான் சீதை வந்து நெருப்பில் நடந்ததாக சொல்கிறாங்க இல்லையா? உண்மையிலே சீதை யாரோ ஒருத்தர் இல்லை, நாம் தான் இந்த சீதை. அந்த வனவாசத்திற்கு போகிறாங்க இல்லையா? வனவாசத்துக்கு போன பிறகு ராவணன் கடத்திட்டு போயிடுறான். அப்புறம் மீட்டு எடுத்துகிட்டு வராங்க. அதுக்கப்புறம் சீதை மேலே சந்தேகம் வந்து அவள் பத்தினி தானான்னு நிரூபிக்கணும், நெருப்பு மேலே நடக்கணும் அப்படின்னு ராமர் சொல்கிறார். அதை வந்து நிறைய பேர் விவாதம் பண்ணுவாங்க, அது சரியா தவறா அப்படின்னு. இல்லை, ராமருக்கு தெரியும் சீதையை பற்றி, ஆனால் மக்கள் சந்தேகப்படுறாங்களே, அப்படி ஒரு சந்தேகம் இருக்கக்கூடாதுன்னு தான் அப்படி பண்ணுறாரு அப்படின்ட்டு உலகியல் ரீதியாக அதுக்கு ஒரு நியாயமான விளக்கத்தை கொடுப்பாங்க. ஆனால் அது உண்மையில் ஆன்மீகமான விஷயம். ஆத்மாக்கள் தான் சீதை. ராவணனுடைய சிறையில் சிக்கிட்டு இருக்கிறது நாம தான். யார் அந்த ராவணன்? 10 தலை கொண்ட ராவணன். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இந்த 5 விகாரமானிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம்தான் 10 தலை ராவணன். ஸோ அப்போ அந்த ராவணன் எங்கே இருக்கிறான்? இலங்கையில் இருக்கிறானா? நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறான். ஸோ அந்த ராவணனை அழித்து ஆத்மான்ற சீதையை மீட்டு அழிச்சிட்டு போகிறார். கடவுள் இருக்கிற இடத்துக்கு அழிச்சிட்டு போயிட்டு அங்கேருந்து சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கிறார். ஆனால் கடவுளே வந்து இந்த ஞானத்தை கொடுத்தாலும் எல்லோரும் கேட்டுருவாங்களா? கேட்க மாட்டாங்க. கோடியில் சிலர் தான் கேட்பாங்க. அந்த சிலரிலும் மிகச்சிலர் தான் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி ஃபாலோ பண்ணுறவங்க தான் சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவி அடைவாங்க அப்படின்னு சொன்னால் மற்றவங்க ஏற்றுக்குவாங்களா? அது எப்படி? எங்களுக்கும் தான் ஞானம் கிடச்சிருந்தா நாங்களும் தான் பக்காவாக இருப்போம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாருக்கும் ஞானம் கிடைக்கும் எப்படியாவது, ஆனால் அவங்க நிராகரிச்சிடுவாங்க. சரி, அந்த ஞானம் எடுக்கலைன்னா என்ன, நான் அவங்கள விட நல்லவன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு தான் கடவுள் காட்சி போட்டு காட்டுவார். இவங்களுக்கு நடந்த அதே சம்பவம் அல்லது சோதனை இறைவனுடைய ஞானத்தை எடுத்தவர்களுக்கும் நடக்கும். இன்னும் கேட்டிங்கன்னா அதை விட பல மடங்கு அதிகமாகவே சோதனை நடக்கும். அப்போ இவங்க அதை எப்படி கடந்தார்கள் அப்படின்னு
மக்களுக்கு காட்சி போட்டு காட்டுறது தான் அங்கே சீதை நெருப்பில் ஊர் முன்னாடி நடக்க வைக்கிறதாக காட்டப்படுது. அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அது ஸ்தூல நெருப்பு கிடையாது. காமம் என்ற நெருப்பில் எரியாமல் சீதை கடந்து செல்கிறாள். கோபம் என்ற நெருப்பில் எரியாமல் சீதை கடந்து செல்கிறாள். அதாவது ஆத்மா கடந்து செல்கிறது. காமத்தை தூண்டக்கூடிய சூழ்நிலை வரும்பொழுதும் கொஞ்சம் கூட மனம் சலனப்படாமல் அதை கடந்து போகுது. இப்போ நேபாளில் நடக்கிற மாதிரி கோபத்தை தூண்டக்கூடிய விஷயம் இருந்தாலும் அமைதியாக அதை கடந்து சென்றால் நீங்கள் அந்த சொர்க்கத்துக்கு போவீங்க அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம். ஸோ அப்போ அந்த சக்தி எப்படி வரும் திடீர்னு? முதல்ல உங்களுக்குள்ள மிருக குணத்தை கொடுக்கக்கூடிய இந்த சினிமா, நியூஸ் படிக்கிறது, இதை எல்லாத்தையும் நிறுத்திட்டு உங்களுடைய உண்மையான குணம் அமைதி தான். அப்படி தான் சொர்க்கத்தில் இருந்தீங்க அப்படிங்கிறத தினம் தினம் கடவுளே சொல்லும்பொழுது தான் கொஞ்சம் கொஞ்சமாக மனம் அதை நம்பி உங்களுடைய உண்மையான தெய்வீக குணத்தை வெளிப்படுத்த ஆரம்பிக்கும். ஸோ அப்போ இறைவன் சொல்வதை மட்டுமே கேட்கணும், கூடவே இறைவனை மட்டுமே நினைக்கணும், இறைவன் கொடுக்குற சொர்க்கத்தை நினைக்கணும். அந்த சொர்க்கம் எப்படி இருக்கும் போன்ற விஷயங்கள் எல்லாம் இறைவன் தினம் தினம் ஞானத்தில் சொல்வர். அது எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்போம், அவசியம் பாருங்கள். ஸோ தமிழ் இல்லாமல் வேறு மொழியில் கேட்குறீங்கன்னா அந்த சேனல்லே முரளி இருக்கும், அதை அவசியம் பாருங்கள். ஸோ யாருக்கோ நடந்த கதை அப்படின்னு ராமாயணத்தை பார்த்ததுனால உங்களுக்கு என்ன லாபம்? அந்த சீதையே நான் தான். எனக்கு அந்த அக்னி பரீட்சை வரும்போது நான் அதை எளிதாக கடந்து தேர்ச்சி பெறுவேன், அதன் மூலம் சொர்க்கத்திற்குள் பிரவேசிப்பேன் அப்படின்ற எச்சரிக்கையோடு இருங்க. ஒவ்வொரு வினாடியும் எந்த நொடி வேண்டுமானாலும் அக்னி பரீட்சை நமக்கும் வரலாம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.